ஓம் நமோ வெங்கடேஷாய. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது. ரொம்ப விசேஷமானது. இந்த திருக்கல்யாணத்தில் நாமும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதோட அப்டேட் ரெகுலராக நம்ம சேனலில் ஒரு வருஷமும் ஷேர் பண்ணிகிட்டே வர நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரை பண்ணி நேரில் திருக்கல்யாணம் அட்டன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 19 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொடி ஏற்றத்தோட ஏப்ரல் 26 மதுரை மீனாட்சி அம்மனோட பட்டாபிஷேகம். ஏப்ரல் 27 மதுரை மீனாட்சி அம்மனோட திக் விஜயம். ஏப்ரல் 28 தான் திருக்கல்யாணம். காலையில் 8:35 8:59 ரிஷப லக்னத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு திருக்கல்யாணம் செய்வாங்க. திருப்பரங்குன்றம் முருகன், பவளக்கனிவாய் பெருமாள் முன்னிலையில். இந்த திருக்கல்யாணம் நடக்கிற டைமில் நிறைய சுமங்கலி பெண்கள் திருமங்கல்யம் மாற்றிப்பாங்க, சரடு திருக்கல்யாணம் செய்துப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்ட்டு வேண்டிப்பாங்க. நேரில் போக முடியலன்னா கூட சரி, நம்ம டிவியில் கூட மனசில் வேண்டிக்கிட்டு செய்யலன்னா எல்லா சேனல்லையுமே ரிலே பண்ணுவாங்க. மே 1 காலையில் 5:30 மணி போல் அழகர் ஆற்றுல இறங்குறார். இப்போ நம்ம இந்த டிக்கெட் புக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஆன்லைன்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க. இல்லை எங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சரி வராது, தெரியாது அப்படிங்கிறவங்க நேரில் கூட ட்ரை பண்ணலாம். இதோட புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் ஆன்லைன்லன்னா ஏப்ரல் 19 காலையில் அந்த டே ஸ்டார்ட் ஆகும்ல 00.01 நைட்டு சொல்கிறேன், நடராத்திரி 12 மணிக்கு முடிஞ்சு அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும்ல ஏப்ரல் 19 அந்த டைம்க்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக செலக்ட் ஆகுமானா அப்படி கிடையாது, பொறுமையாக கூட செய்துக்கலாம்னா ஏப்ரல் 22 நைட்டு 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நேரில் நீங்கள் இதே குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. பதியணும் அப்படின்னா இதே ஏப்ரல் 19 காலையிலேருந்து 22 சாயந்தரம் 6 மணிக்குள்ளே கோயிலோட பிர்லா விஷ்ரம் பில்டிங் இருக்குது, அங்கே போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஆதார் கார்டு, இமெயில் ஐடியெல்லாம் கேட்பாங்க. நேரில் ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் அப்படின்னா 22 நைட்டு 9 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். எதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும் அப்படின்னா ஹெச்ஆர்சி மீனாட்சி கோயிலோட போர்ட்டலில் நம்ம செய்துக்கலாம். ஆப்லேயே செய்துக்கலாம். பட் நீங்கள் போர்ட்டலே ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஓப்பன் பண்ணலை. ஏப்ரல் 19 காலையில் அந்த நாள் பிறக்கிறதுல 12 மணி முடிஞ்சு அப்போலேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்கள் கூகுளையே மொபைலில் ஈஸியாக ஹெச்ஆர்சிஏ மீனாட்சின்னு போட்டாலே இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு ஓப்பன் ஆகும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரோல் ஆகுதுல இதுலேயோ இல்லை இந்த முன்பதிவுலையோ அப்டேட் கொடுப்பாங்க. அப்டேட் வந்ததும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை இதே வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணி கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை ஹெச்ஆர்சியில் பார்த்தா கூட போர்ட்டலில் அந்த லிங்க் அவைலபிளாக இருக்கும். இது போன வருஷத்தோட லிங்க்கு. 200 டிக்கெட் இருக்கும், 500 டிக்கெட் இருக்கும். நீங்கள் 200 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 3 பேருக்கு சேர்ந்தாப்பில் ட்ரை பண்ணலாம். செலக்ட் ஆனால் 3 பேரும் செலக்ட் ஆகும். 500 ட்ரை பண்ணுறீங்கன்னா 2 பேர் செலக்ட் ஆகும். 500 200 என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, திருக்கல்யாணம் நடக்கிற அந்த மண்டபம் 200 டிக்கெட் புக் பண்ணவங்க கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்ப்பாங்க, 500 டிக்கெட் புக் பண்ணவங்க கொஞ்சம் முன்னாடி இருந்து பார்ப்பாங்க. அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். 500 டிக்கெட் லாகின்ல 2 பேர் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்றுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது 500 டிக்கெட்டில் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், அதே மொபைல் நம்பரை வச்சு 200 டிக்கெட்டுக்கோ இல்லை அதே 500 டிக்கெட்டுக்கோ வேறு யாருக்காவது ட்ரை பண்ணலாமான்னா ஆகாது. ஒரு தடவை ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது. வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் ஆகிட்டோம், 12 வயசுக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்கன்னா அழைச்சிட்டு போகலாம். 12 வயசுலேருந்து அவங்களும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் டிக்கெட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, ஆதார் பார்த்து அனுமதிப்பாங்க. 19 காலையில் அந்த லிங்க் எனேபிள் பண்ணோன்னே இப்போ 200 நீங்கள் பதிய போகிறீங்க அப்படின்னா இது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறோம். ஹிந்துஸ் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். கோயிலில் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரூல்ஸ் இருக்கும். பொறுமையாக படிச்சுக்கோங்க, ஏன்னா 2 நாள் டைம் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம், அஞ்சல் கொரியர் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்பாங்க. அந்த ஆதார் நம்பர் கேட்டதுக்கப்புறம் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற பாக்ஸில் ஓடிபி வரும். இப்போ எந்த மொபைல் நம்பர் நீங்கள் பதிகிறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கைபேசி எண் போட்டிருக்கலாம், அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்ட பிறகு நம்பர் ஆஃப் பீப்புள் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் 2 பேருக்கு 3 பேருக்குலாம் பண்ணுறீங்க, 200 டிக்கெட்னா மேக்ஸிமம் 3 பேர்னா
நம்பர் ஆஃப் பர்சன் கேட்பாங்க. அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா கோட் கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், இமெயில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இதே ரூல் தான் 500 ரூபாய்க்கும். 500 ரூபாய்க்கு பண்ண போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கணும். அதுலேயும் அதே தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருப்பாங்க. பட் 500 ரூபாய்க்கு எப்படின்னா 2 பேர் தான் அனுமதிப்பாங்க. ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். செலக்ட் ஆனால் 2 பேருமே நம்ம செலக்ட் ஆகும். ஸோ ஏப்ரல் 19 காலையில் ஏர்லி மார்னிங் இந்த 00.01 ஓப்பன் ஆகிற இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 22 நைட்டு 9 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நேரில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அதே ஏப்ரல் 19 காலையில் போய் பாருங்கள் 9 மணிக்கு மேலே. 22 சாயந்தரம் 6 மணியோட அவ்வளோதான் ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு 22 முடிஞ்சிடும். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால. இல்லை கம்மியாக தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே சீட் கொடுத்துருவாங்க, டிக்கெட். அப்படி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிசல்ட்டு 23 அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு 12 மணிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஷியோராக எஸ்எம்எஸ் மூலமாகவோ இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு கால் கூட செய்கிறாங்க. நம்ம 23 ரிசல்ட்டு செக் பண்ணிக்கணும். அப்படி ஒரு வேளை நமக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பேமெண்ட்டை நம்ம ஆன்லைனில் பண்ணக்கூடாது. நேரில் இந்த பிர்லா விஸ்ரம் பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் போகணும். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளார 24, 25, 26 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. 24, 25, 26, 27 சாயந்தரம் 6 மணி 4 நாள் டைம் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கோம், நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம், அந்த டிக்கெட்டை நேரில் போய் தான் வாங்கினோம் அப்படின்னா ரூல் படி நம்ம நேரில் தான் போய் வாங்கிக்க சொல்கிறாங்க. ஆனால் போன வருஷம் வாங்கினவங்க சொன்னாங்க அந்த எஸ்எம்எஸ்ஸை காமிச்சு அவங்களோட ஆதார மொபைலே காமிச்சு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் படி நம்ம நேரில் போய் டிக்கெட் எடுத்துக்கணும். நீங்கள் 27 கூட நேரில் போய் அந்த பிர்லா விஸ்ரம் பில்டிங்கில் போய் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மதுரையில் இருக்காங்க அப்படின்னா அந்த செலக்டான எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி விட்ருங்க, அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சி விட்ருங்க, ஆதார் அனுப்பிச்சி விட்ருங்க. போன வாட்டி அந்த மாதிரி அடுத்தவங்களுக்காகவும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சோம் அப்படின்னாங்க. 27 லாஸ்ட் டேட்குள்ளார நம்ம போய் டிக்கெட் வாங்கினோம். அந்த பிர்லா விஸ்ரம் பில்டிங்கில் நம்ம ஆன்லைனில் செலக்ட் ஆனாலும் சரி, ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி. 28 இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க, டிக்கெட்டும் வாங்கிட்டீங்கன்னா 28 காலையில் 5 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. வடக்கு கோபுரமில் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் செலக்ட் ஆனவங்க செலக்டே ஆகாமல் கூட நம்ம அட்டன் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் கொஞ்சம் பேரை தான் அலோவ் பண்ணுவாங்க தெற்கு கோபுரம் வழியாக. அதுக்கு நீங்கள் காலையில் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் போய் இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா சான்ஸ் இருக்குது. இந்த டிப்லேயே நாங்கள்லாம் செலக்ட் ஆகலை, டிக்கெட்டே வாங்கலைனாலும் அலோவ் பண்ணுவாங்க. அது ஃப்ரீ தான். அதுக்கு அந்த தெற்கு கோபுரம் என்ட்ரன்ஸ் சொல்லியே நம்ம போய் ட்ரை பண்ணலாம். பட் இருக்கிற இடத்த பொறுத்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் அனுமதிப்பாங்க. நேரில் போகிறவங்க சிலர் அந்த இடத்துலையே கூட திருமங்கல்யம்லாம் மாற்றிப்பாங்க, நம்ம டிவியில் பார்க்கலாம். இல்லை யாருக்காச்சும் கல்யாணம் நடக்கணுன்னா கூட ப்ரே பண்ணிக்கலாம். திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான டிக்கெட் தான் இது. இதுக்கு கோயில் உள்ள தரிசனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம கோயில் உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எப்பொழுதும் போல். இப்போ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறது, டிக்கெட் வாங்குறது, இல்லை டிக்கெட் இல்லாமல் போய் பார்க்குறது எல்லாமே திருக்கல்யாணத்துக்கு மட்டும்தான். இதுலேயே உங்களுக்கு மொய் பணம்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அது கூட நம்ம திருக்கல்யாணத்துக்கே போகலன்னா கூட ஆன்லைனில் மொய் எழுதலாம். 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இதுலேயே அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 19 இந்த வீடியோலேயே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. திருக்கல்யாணத்துக்கு போக முடியல, இல்லை போகணுன்னு நினைக்கிறவங்க கூட 50 ரூபா 100 ரூபா மொய் எழுதலாம். அங்கே விருந்து வைப்பாங்க. மொய் எழுதுனா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு தோணும் நமக்கு. மீன்ஸ் பிரசாதம் மாதிரி குங்குமம் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆன்லைனில் அப்படியெல்லாம் அனுப்புகிறத எனக்கு கேள்விப்படல. உங்களுக்கு தெரிஞ்சால் யாருக்காவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அங்கே விருந்து வைப்பாங்க, கல்யாண விருந்து. சில பேர் அந்த கல்யாண விருந்துலேயே அந்த மொய்ப்பணம் எழுதுவாங்க. நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்னா அந்த விருந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் நம்ம மொய் எழுதலாம். திருக்கல்யாண மொய் 50 ரூபா 100 ரூபான்னு ஓப்பன் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு அதே லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கணும். பட் அதுக்கு பிரசாதம் வருமா இல்லையாங்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஓப்பன் பண்ணாங்கன்னா மொய் அந்த எழுதிட்டு வேணால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வேணால் பின் பண்ணுறேன். ஏதாவது பிரசாதம் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்களா அப்படிங்கிறது. நீங்கள் திருக்கல்யாணம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் அப்டேட் பண்ணிக்கேன். 19ஆம் தேதி காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க. 22ஆம் தேதி சாயந்தரம் நைட்டு 9 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பொறுமையாகவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸும் மாற்ற முடியாது. ஸோ ஆதார், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக கொடுங்க. 23ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வரும். 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளார நேரில் போய் நம்மளோ இல்லை நமக்காக யாராவது மதுரையில் இருக்காங்கன்னா கூட போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். பே பண்ணி ஆதார்லாம் காமிச்சு 28ஆம் தேதி காலையில் 8:35லேருந்து 59க்குள்ளார 8:59க்குள்ளார திருக்கல்யாணம். ஸோ 5 மணிக்கெலாம் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த லிங்க் இப்போ எனேபிள் ஆகலை, அதனால் நான் கிளிக் பண்ணி காமிச்சது போன வருஷத்து லிங்க்கை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இது புது லிங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2026ஆம் ஆண்டுக்கானது. இதே வீடியோவில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. 19ஆம் தேதி ஈஸியாக தான் இருக்கும் புக்கிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். திருக்கல்யாணத்துக்கு போகணுங்கிற பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ மற்ற முக்கியமான கோயில்களில் நடக்கிற புக்கிங் பற்றியும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் அட்டன் பண்ணணுங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நம்ம நேர்லையே போகலன்னா கூட அந்த டைமில் நீங்கள் டிவி சேனல்லாம் பாருங்கள். ஜோதி டிவி அந்த மாதிரி நிறைய சக்தி விகடன்லாம் ஆன்லைனில் நம்ம ஃபேஸ்புக்கில் கூட பார்த்துக்கலாம். லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.